எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக்கில் நான் வந்துட்டு உங்களுக்கு இது நிஃப்டி 50 அப்புறமா நிஃப்டி 50யோட மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு மந்த்லி கேண்டலில் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, இது வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டில் இது வந்து கரெக்ஷன்ஸு. ஆனால் வீக்லியில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து வந்துட்டு கீழே வீழ்கிற சான்சஸ் இருக்குது ஒரு 4-5 டேஸில், ரைட்டு. அதே மாதிரி வீழ்ந்திருக்கு. ஆனால் சில பேர் வந்து ட்ராப் பண்ணி தான் இது வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. எது மாதிரியான இங்கே வந்துட்டு நான் லாஸ்ட் ஃப்ரைடே சொல்லியிருப்பேன், இங்கேருந்து கீழே வேணும். ஆனால் கேப் டவுன் ஆகி ஃபர்தர் மேலே போய் இங்கேருந்து பிரச்சனை இல்லை, இந்த கீழே வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் கேண்டல் வந்துருக்குல்ல, இந்த கேண்டல் வந்து தான் ட்ராப் பண்ணியிருக்கு. நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு ஐடி செக்டர் அப்புறமா ஃபார்மா செக்டர் வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது, சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு டவுன் சைடில் போகிற சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் ஐடி செக்டர்ஸ் வந்துட்டு கரெக்டாக டவுன் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்து. ஆனால் ஃபார்மா செக்டர் என்ன ஆயிருக்கு, ஃபார்மா செக்டர் நான் வந்து கீழே போவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே வந்து ஃபர்தர் அப்சைடு போய் எல்லா ஸ்டாப் லாஸில் ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்கு. ஓகே, இதனால தான் சொல்கிறது, மார்க்கெட்டு யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டு அது பாட்டுக்கு போவோம் நாம். ஆனால் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு கரெக்ட் ரேஷியோவில் நம்ம எடுக்கும்போது இது மாதிரி ஃபார்மா செக்டரில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் இருக்காது. ஓகே, இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இப்போது வந்துட்டு வீக்லியில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் வீக்லி வந்துட்டு இது க்ராஸ் பண்ணாங்கட்டும் இது அப் சைடு போகிற மாதிரி இல்லை. ஓகே, இந்த லெவல் வந்துட்டு க்ராஸ் பண்ணாங்கட்டும் அப் சைடு இல்லை, ஏன்னா இது ஒரு மேஜர் ஜூன் ஃபார் ட்ரெண்டுக்கு. ஆனால் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்டு பார்க்கும்போது இது வந்துட்டு ஆல்ரெடி க்ராஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் போடும்போது ஓகே, இங்கே ட்ரெண்ட் லைன் போடும்போது ஆல்ரெடி க்ராஸ் பண்ணியிருக்கு இது. ஓகே, இங்கேருந்து கீழே வந்து இது க்ராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட். நீங்கள் இது வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு இது மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்துட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு ட்ரெண்ட் லைன் பவர் காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைனு இங்கே நீங்கள் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் இங்கே வச்சு ஓகே, இங்கே வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு கண்டினியூஸாக போய் மறுபடியும் பிரேக் பண்ணிவிட்டு சடன்லி பிரேக் அவுட் ஆகிருந்தும் கீழே போகல. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே தான் இங்கே டச் பண்ணி மறுபடியும் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோனில் இருக்குது. இப்போது மண்டே வந்துட்டு இங்கேருந்து ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது நிஃப்டி 50ல். ஓகே, வீக்லியில் ஸ்டில் நெகட்டிவில் இருக்குது. வீக்லியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஜூன் மேலே போனால் தான் அது ஃபர்தர் அப் ட்ரெண்டில் கண்டினியூஸ் ஆகும். ஆனால் இது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கும் போது மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டை எடுத்து மேலே போகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு வீக்லி டைமில் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட பேங்க் நிஃப்டி வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸு கீழே வீழ்ந்திருக்கணும், நெகட்டிவில் இருந்திருக்கணும். பட் பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் க்ராஸ் பண்ணி டவுன் சைடு வந்து அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி டவுன் வந்து இந்த லோ வந்து க்ராஸ் பண்ணாமல் மறுபடியும் மேலே போய் இந்த இம்பார்ட்டண்ட் ஜோனோட மேலே க்ளோஸில் கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்பயும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பேஸ்னா ஒரு டிமாண்ட் இல்லை சப்ளை ஜோன் க்ரியேட் ஆகுது. எது மாதிரின்னா நீங்கள் எங்கே ஒன்றாலும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்துட்டு இது மாதிரி பேஸ் க்ரியேட் பண்ணும். ஓகே, இது மாதிரி டிமாண்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகும். இதே மாதிரி டிமாண்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி அப்போது கன்சால்டேஷன். ஓகே, டிமாண்ட் ஜோன்னா ஒரு கன்சால்டேஷன் ஆகும். மேலே போனால் கீழே போனால் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அது டைரெக்ஷனில் போகும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், ஒரு கன்சால்டேஷன் ஆகி கீழே, அதே மாதிரி கன்சால்டேஷன் அப் சைடு, அதே மாதிரி கன்சால்டேஷன் ஆகி அப் சைடு.
இங்கே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஜூன் வந்து நிஃப்டி 50 இம்பார்ட்டண்ட் ஜூனில் ஒரு சப்போர்ட் ஜூனில் இருக்குது. அதே மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் இருக்குன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மறுபடியும் அப்சைடு போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் கேரண்டியே இதே மாதிரி அப்சைட் போகுமா? இல்லை, மார்க்கெட்டில் என்றைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது, அனலைசிஸ் பண்ணணும். ஃபர்தர் நம்மளுக்கு இன்னும் ஒரு கரெக்ஷன்ஸ் இப்போ ஸ்டாக்ஸில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஐடி செக்டர் அப்புறம் ஃபார்மா செக்டரை கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸில் எது மாதிரி கீழே இது இங்கேருந்து வந்துட்டு கீழே வந்திருக்கு சில ஐடி ஸ்டாக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு. ஓகே, இது நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, மார்க்கெட்டை யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் ரிஸ்க் அப்புறமா ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக நம்ம பார்த்து எடுக்கும் போது 100% நம்ம சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே, இது மாதிரி டிமாண்ட் ஜோன் எல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இது வந்துட்டு நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும்னு. ஓகே, இதே மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.